இந்த கறி முஞ்ச மாதிரி இருக்கிறாரு அவரு கொஞ்சம் பாருனா போய் சூட்டுல கை வைக்கிற பாபு கவலைப்படாது. உனக்கு அந்த முண்டேசிக்கு கல்யாணம் ஆகி அழகான முறையில 2 குழந்தை பிறந்து இருக்குது. ஒரு ஆணா பிறந்து இருக்குது, ஒண்ணு பொண்ணா பிறந்து இருக்குது. சரி, உண்மைதான். சரியா இருக்குதா இல்லையா? ஆகையால மலையாள பகவதி பேரை சொல்லி மாந்திரிகம் வர சொல்ல அந்த ஆம்பளை புள்ளி இது திருடனுக்கு பிறந்தது, நல்லவனுக்கு பிறந்தது பாபு. ஐயா கவலைப்படாத. மலையாள பகவதி பேர சொல்லி ஜோசியம் பார்த்து இந்த குழந்தைக்கு நல்லது ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆகையால இந்தடா குழந்தை பொட்டு வச்சு சொல்ல மாட்டேனியா உன்னை 2 கேள்வி கேட்க போது. இந்த 2 கேள்விக்கு நீ சரியான முறையில பதில் சொல்லணும். உனக்கு ஜாதகத்திலே தோசை இருக்குதா இல்லையான்னு பார்க்க போறேன். மூத்திரம் மேஞ்சா நுரகத்துதா உனக்கு தாங்கி போய்கிட்டு நல்ல மத்தியான வெயில் நேரத்திலே பணம் வாழங்குது இல்ல, அந்த பணம் வாழையில போய் மூத்திரம் மேஞ்சா ஜல 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 ஜலா ஜல 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 சத்தம் வருதா? தாங்கி போய்குது பாபு, தாங்கி போய்குது, தாங்கி போய்குது, தாங்கி உனக்கு இருக்கிற தோசை போனன்னு சொன்ன மாந்திரிகம் பண்ணி எலுமிச்சை மாயம் கொண்டாந்து போறேன். இந்த எலுமிச்சை மயத்தை உனக்கு நான் மாந்திரிகம் பண்ணி மந்தூர்ச்சி தரேன். இதுதான் தலசமுள்ள மைய எங்கிருந்து கொண்டாடுறதுன்னு கேட்கிறியா? நல்ல மாவளி அமாவாசையா பார்த்து சுடுகாட்டுல போய் நள்ளிரவு 12 மணிக்கு உட்காந்து தலசமுள்ள மைய தலசமுள்ள தலை அரைச்சு மைய செஞ்சு மலையாள பகவதி மலையாள பகவதி ஜக்கம்மா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி பேர சொல்லுது. ஜக்கம்மா வந்தூர் பேர சொல்லுது. மலையாள பகவதி பேரருளாலே எல்லாம் வல்ல நாகூர் ஆலிப்பா பிஸ்மில்லாஹிலாஹா உள்ளாகிலா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையாலே பரலோகத்தில் வைத்திருக்கும் பரமபிதாவுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓ சாமியே இத பாரு, எலுமிச்சை கனியில மாந்திரிகம் தண்ணி மை தடவி கொடுக்குறேன். உள்ளங்கையில் வச்சுக்கோ. இன்னிலிருந்து 4 நாள் கையை வந்து எந்த நேரத்துக்கும் மறக்கவே கூடாது. அப்படியே தான் நீட்டி வச்சுக்கணும். ஆமா பாபு, ஆமா மறக்க கூடாது, மறக்க கூடாது, மறக்க கூடாது, மறக்க கூடாது. இன்னிலிருந்து கையை வந்து எந்த நேரத்திலும் மறக்க கூடாது. 4 நாள் கழிச்சு 5வது நாள் நல்ல 5 வயது கூற இடமா பார்த்து 12 மணி நல்ல மத்திய வெயில்ல பொம்பளை எல்லாம் ஏறி வேலைக்கு போற வழியா பார்த்துக்கோ. 5 வயது கூற இடத்துல போய் நின்னுக்கோ. பொம்பளைங்க வரும்போது மொத்த துணி அவுத்து போட்டுட்டு இந்த எலுமிச்சை மரத்தை கீழே வச்சுட்டு பீசக்கால நீ மாரி பொம்பளைங்க எல்லாம் சேர்த்து உன்ன மாரி போங்க. உயிரோடு இருந்தினா உனக்கு கல்யாணம் ஆகி போடும்பாகு, கல்யாணம் ஆகி போடும்.
அது மட்டும் இல்ல இமயமலையில போய் மாந்திரிகம் பண்ணி மயில் ரேகை கொண்டாந்துக்கிற ஒப்பாவுக்கு தான் ஸ்பெஷல். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆமா பாபு, ஆமா. பாத்தியா? ரெண்டு பேருக்கும் தான். எப்பயார் பட்ட மயில் ரேகை தெரியுமா? நல்ல 100 ஆண்டு வாழ்ந்து அனுபவிச்ச மயில் ரேகை. அப்பயார் பட்ட மயில் ரேகை. பிள்ளைக்கு நல்லதொரு முறையில ஜோசி சொல்லிட்டு பொண்ணா பிறந்தது ஒண்ணு கண்டவனுக்கு பிறந்தது பார்த்து முட்டு கண்டவனுக்கு பிறந்தது வருஷம் நம்மளுக்கு லாட்டரி செட்டு எந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு அருமையான ஒரு சொத்து இந்த ஊர்ல கிடைச்சிக்குது. இது என்ன சென்னைக்கு வந்து மாடாட்டு வந்து மேல ஏறி உக்காந்துக்கிட்டு என்ன பயந்த பாவம் தூங்கி தூங்கி பல நாள் ஆகி போய்க்குது. நல்லா புடுப்புடுகாரு மடி நல்ல மெத்து மெத்துன்னு இருக்குவே அருமையா வந்து தூங்கிது பழகுது. பாப்பா குழந்தை செல்லம் பாபு தொட்டு கும்பிடு தொட்டு கும்பிடு இப்படி உட்காருமா இந்த என்னைக்குமே நான் பொம்பளைங்களை பக்கத்துல உட்கார வைக்கிறது கிடையாது. கை பிடிச்சி பாக்குறது கிடையாது. எடையதான் உட்கார வைக்கிறது பொம்பளைங்க. நம்மளுக்கு கிட்ட உட்கார்ந்தாலே ஆவாது. பொம்பளைங்களால எடைய உட்காரணும். தூங்கிக்கனே கடுக்கலாம் கம்மியாட்டி போகுது. எங்க போய் ஏறிச்சு பாரு. இது தானா தூங்கினா பரவாயில்ல. ஏரியில போய் மின்னல் கால் கூட தூங்குது. எப்படின்னா கல்யாணம் ஆமா பார்த்து சொல்லு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேக்குறியா? நான் சொல்ற மாதிரி செய்யு. என்ன செய்யணும்? நாளைக்கு காலைல அச்சரப்பாக்கத்துக்கு போறியோ இல்ல மேல் மருவத்தூருக்கு போறியோ? மருவத்தூர் தான் கிட்ட. மருவத்தூருக்கு போயிட்டு சோத்து பாக்கத்துல நல்ல ஒரு அருமையான ஜவுளி கடையா பாரு. பார்த்து நல்ல புது செட்டு சுடிதாரா 2 எடுத்துக்கோ. எடுத்துட்டு 8000 ரூபாய் 9000 ரூபாயில ஒரு செல்போன் ஒன்னு வாங்கிக்கோ. ஒரு சிம் கார்டு ஒன்னு 350 ரூபாயில வாங்கி சொருவி நாளானைக்கு காலையில காட்டியும் 6 மணிக்கு கம்பெனி பஸ்ஸா பார்த்து ஏற்றி அமிச்சினா சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் அதுவா கல்யாணம் ஆயிடும் பாபு. சரி பாபு நல்லபடியா போய் வாமா பாப்பா. அவள் ஒரு உதா இருக்கின்றார். புது ஜலத்தை கணிக்க வேண்டும் என்பதற்காக நான் அழைத்து வந்திருக்கின்றேன். அப்படிதானே? ஐயா உன் தங்கச்சி பிறந்தது வெள்ளிக்கிழமை விடிகாலம் 3 மணிக்கு. வயதுக்கு வந்தது சாயங்காலம் 3 மணிக்கு. அதே வெள்ளிக்கிழமை வந்தது வெள்ளிக்கிழமை. பிறந்தது காலையில வெள்ளிக்கிழமை. வயசுக்கு வந்தது மதியானம் வெள்ளிக்கிழமை. ஆகையால பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த கிழமை எல்லாம் ஒன்னா இருக்கிறதால ஒரு பொண்ணு உன் குடும்பத்தை வந்து குட்டு சோறு ஆக போறேன். குடும்பமே குட்டி சோற போக போகுது. ஆமா பாபு. பரிகாரம் என்பதே உலகத்துல எதுவுமே கிடையாது. எதுவும் கிடையாது. ஆகையால உன் தங்கச்சி ஞாயிற்றுக்கிழமை நல்ல ராவுகார டைம்ல உட்கார வச்சு அவளுக்கு புட்டு சுத்தனா உன் குடும்பம் கூடுவாங்க. என்னுடைய தங்கச்சிக்கு மஞ்சள் நீராட்ட மிக சிறப்பாக தளபதியருடைய தலைமையில அதனால இப்பொழுது போய் என்னுடைய தங்கச்சி
ஓரத்தில் ஏறி உள்ள போயிட்டு